என் அன்புக்குரியவனே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கும்போது ஆண்டவரை அழைக்கும்படி தன் மூப்பரை அனுப்புகிறான். மூப்பர்கள் ஆண்டவரை அழைக்கிறார்கள். ஆண்டவரும் அவன் வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது அந்த அதிபதி சொல்கிறான் தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் இயேசுவிடத்தில் போங்க. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அநேக சேவர்கள் உண்டு. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவனாய் இருந்தும் இயேசுடைய அதிகாரத்துக்கு முன்பாக, இயேசுடைய வல்லமைக்கு முன்பாக என் அதிகாரம் எதற்கு உதவாது? ஆகவே அவரின் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் அங்கிருந்து சொன்னால் போதும், என் வேலைக்காரன் இங்கே குணமாகிடுவான் என்று சொல்லி இயேசுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தான். அந்த அதிபதி தன்னை தாழ்த்தினான். இயேசு மீது விசுவாசம் வைத்தான். ஆகவே இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தமக்கு பின் செல்கிற ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுடைய வார்த்தை மீது விசுவாசம் வையுங்கள். நூற்றுக்கு அதிபதி இயேசு வார்த்தை மீது விசுவாசம் வைத்தபடினாலே அவன் வேலைக்காரன் குணமாகினான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மீது விசுவாசம் வைக்கும் போது நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் இயேசுவிடம் கேட்டாலும் அந்த வார்த்தை அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கும். வியாதிகள் நீங்கும், சாபங்கள் நீங்கும், பிசாசு விலகி ஓடுவான். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருகச் செய்வார். நித்திய ஜீவனை இயேசு கொடுப்பார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வார்த்தையின் மீது விசுவாசம் வையுங்கள். நூற்றுக்கு அதிபதியான வேலைக்காரனை குணமாக்கிற தேவன் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய், சர்வ வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர்